ஹாய்டா பப்பூஸ் இவங்க எல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு டேங்க் ஷேட் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாமா வைப்பு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அண்ட் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்கடா, ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஷாட்டோட நேம் என்ன அப்படின்னா மாமா ஹேட் மீ. ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கே டயாங் பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இங்க கையில் ஒரு காஃபி கப்பை வச்சுட்டு இப்போ கிட்ட போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. மாமா வேற நல்லா தூங்குறாரு. கிட்ட போனால் வைவாரோ பயமாக இருக்கே. நேற்றே கோவத்தில் காஃபி டம்ளரை கீழே கொட்டிட்டாரு. இன்னைக்கு போனால் வைவாரா? ஆனால் டயம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எழுப்பலைன்னா அதுக்கு வேற வைவாரு. பயமாக இருக்கே. மாமா 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 டைம் மாமா மாமா டைம் ஆயிடுச்சு. யாரு? ஏய் என்ன மாமா? காஃபி மாமா. கடுப்பு காலையிலே கடுப்பு கலப்பான்ட்டா. ஏய் ஏய் எத்தனை தடவை சொல்லிடுங்க, காலையில் உன் முகரக்கட்டையை காமிச்சிட்டு அதுவும் கையில் காப்பி டம்ளரோட வந்து நிற்காதன்னு எவ்வளோ டைம்டி சொல்லியிருக்கேன். எந்திரிச்சோடனே உன் மூஞ்சில் தான் முடியணுமா? அப்படி இல்லை மாமா, காஃபி நான் கேட்டேனாடி? நான் காஃபி கேட்டேனா உன்ட்ட? நேற்று போட்டிய ஒரு இளவு நான் இளவுடி கலந்து கொடுத்தேன். இல்லை என்னை கொன்றலான்னு பிளான் பண்ணிட்டியோ? ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? இல்லை நேற்று ஏதோ அவசரத்தில் இன்னைக்கு சக்கரை அதிகமாக தான் போட்டிருக்கேன். அம்மா நீங்கள் குடிச்சு பாருங்க. மயிறு காலங்காத்தால காஃபி மயிருன்னு வந்து கடுப்பேற்றிட்டு தள்ளுறி. மாமா காஃபி மூஞ்சில் ஊற்றிக்கோ என்ன தள்ளு. மாமா சரி குளிக்க போறியா? இரு நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன். அது ஏண்டி காலையிலே காண்டு மயிர் ஆகுற? நான் கேட்டேனா இந்த ஷர்ட் தான் நீ போடுவேன்னு உனக்கு தெரியுமா? நீயா ஒன்று நினச்சிட்டு எடுத்து வச்சேனா? இல்லை நீ சொல்கிறது தான் நான் பண்ணணுமா? மாமா இல்லை மாமா, நேற்று நீ பேசிகிட்டு இருந்தல அப்போ நான் கேட்டேன், அதான் அயன் பண்ணி. இங்கே பாரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பொருள் மேலே கை வைக்காதன்னு. உனக்கு புரியாதா? மாமா நான் தானே உனக்கு எல்லாமே பண்ணணும். ஏன் மாமா இப்படி பேசுகிற? நீ ஏண்டி எனக்கு பண்ணணும்? நீ எதுக்கு எனக்கு பண்ணணும்? என்ன மாமா எப்படி சொல்கிற? நான் தானே உன் பொண்டாட்டி, அப்போ நான் தானே பண்ணணும். மயிறு இன்னொரு தடவை அந்த கழுத்தில் இருக்கிறத காமிச்சு ஏதாவது பண்ண. நான் சொன்னேன்னாடி நீ என் பொண்டாட்டின்னு நான் சொன்னேனா? மாமா இங்கே பாரு, பழைய விஷயத்தெல்லாம் வச்சுட்டு தயவு செஞ்சு பேசிகிட்டு இருக்காது. இங்கே பாரு மாமா, நான் சொல்கிறத இங்கே பாரு, காலையிலே காண்டு மயிராக்கிட்டு இருக்காத, நவரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கு? இந்த மாமாவுக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ பாரு எனக்கு திக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கீழே வராரு, வேக வேகமாக ரெடியாகி. ஹலோ என்ன இச்சனாயி அங்கே தான் வந்துட்டுருக்கேன், இத்தனை ஃபோனா அதுக்கு? இந்த நிம்மதியாக கிளம்ப கூட விட மாட்டிங்களா? கக்கு ஸ்லோ வரும்போது அத்தனை ஃபோன் அடிக்கிறீங்க. தெரியும்டா, எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட்னு தெரியும் மயிறு, உன்னை விட எனக்கு மேலே தெரியும் சரியா? ஒழுங்கு நீ ஃபஸ்ட்டு போனியாடா? டிராஃபிக்கில் நிற்கிறியா? மயிறு மூட்டு நீ போடா, அதுக்குள்ளே அடுத்தவனுக்கு ஃபோன் அடிச்சிருவான். இப்போ பாரு, கோவத்தில் தான் இருக்கும் இந்த மாமா. எல்லாருக்கூடையும் பேசும், என் கூட மட்டும் பேசாது. இப்போ என்ன பண்ணுறது? மாமாக்காக பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கூப்பிடலாமா? கூப்பிட்டு தாண்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல. மாமா 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 போகாத மாமா, நில்லு மாமா. உனக்கு என்னடி வேணும்? அவள் வந்து டார்ச்சர் மயிறு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மாமா? சாப்பிட்டு போ மாமா. நீயே கொட்டிக்கோ, எனக்கு வேணாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, டெய்லி நீ சாப்பிடாம போகிற மாமா, எனக்காண்டி சாப்பிடு மாமா. ஒரு வேளை தின்னலைன்னா செத்துற மாட்டேன்னா? நவு செத்து நீயே கொட்டி ஓடி. உன் கையில் சாப்பிட எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு டெய்லி வேஸ்ட்டாக சமைச்சு வைக்கிற? யாரு? ஆல்ரெடி மேலே சும்மா காண்டில் இருக்கேன். தேவையில்லாமல் இந்த மாமான்னு பின்னாடி வந்து காக்கா பிடிக்கிறது, ஆண்டி காப்பி போட்டு கொடுக்குறது, என் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, சமைக்கிறது, இந்த தேவையில்லாத எச்சவெல்லாம் நீ பார்க்க அவசியமே கிடையாது. எனக்கு இந்த வீட்டில் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே மட்டும் இரு, புரியுதா?
தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழையாத. மாமா ஒரு நிமிஷம் இல்லு. ஏ அவசியம் மயிறு கிடையாது, நான் கிளம்பணும். மாமா மாமா இரு மாமா. அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? சொல்லு. அவ பண்ண தப்புக்கு என்ன எதுக்கு தண்டனை கொடுக்குற? நான் என்ன மாமா பண்ணேன்? இங்க பாரு மாமா, சும்மா எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பிடிச்சி கத்திக்கிட்டே தான் இருக்கு. இங்க பாரு மாமா, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, தயவு செஞ்சு நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். தாயே மா, ஃபர்ஸ்ட் கிளம்பு, செஞ்சு கிளம்பிடு. பிடிக்கிற இஷ்டம் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடு. நீடி சொல்லியிருக்கேன், நீ என் கூட இருக்கிறது இஷ்டமா இருக்குன்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிடு, சரியா? ஏன் மாமா என்ன அவ்வளோ வெறுக்கிறியா? வெறுக வச்சுட்டடி, நீங்க வெறுக வச்சுட்ட. உன்னை இந்த அளவுக்கு பிடிக்கணும் உனக்கே தெரியும்ல. உன்னை எங்க வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். மாமா என்னை பேச விடு மாமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. 1 மாசமா உன் கூட போராடிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் மாமா ஒரு நிமிஷம். இங்க பாரு, நான் மயிறு சொல்ல போறேன். அதான் எல்லாருக்கும் முன்னாடி கல் தடுத்துட்டு போயிட்டால உங்க அக்காகாரி, நீ தானே மயிறு பண்ண? மாமா இல்லை மாமா, இல்லை, என்னை பத்தி நீ அப்ப யோசிக்கல, என் குடும்பத்தை பத்தியும் யோசிக்கல. அன்னைக்கு எப்படி நின்னோன்னு உனக்கு தெரியும்ல. அதான் சரி கட்ட உங்க அப்பங்காரன் என் தலையில கட்டி வச்சிட்டான், அப்படிதானடி? எல்லாம் உங்க அப்பங்காரனையும் எங்க அப்பங்காரனையும் சேர்த்து அடிக்கணும். பாரு செம்ம டென்ஷன்ல இருக்கேன், மரியாதையா போயிடு. மாமா என்ன நீ அவ்வளோ வெறுக்கிறியா மாமா? என்ன நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, உனக்கும் அப்படிதானே? அம்மா பழைய மாதிரி என் கூட பேச மாட்டியா? டேங்லாம் இல்லை, அந்த டேங் செத்துட்டாண்டி. மாமா எதுக்கு இப்படிலாம் பேசுற? ஆமா நீயும் என் இல்லை வேணா. மாமா சொல்லு மாமா, வாயிலிருந்து அந்த வார்த்தை ரொம்ப நாள் ஆச்சு வந்து. மாமா சொல்லு. இங்க பாரு, தேவையில்லாம டென்ஷன் மாதிரி பண்ணாத, நான் கிளம்பணும், தள்ளு. மாமா விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டயங்க அங்கிருந்து போயிடுறாரு. என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஏதோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி பேசுறான், பூரா நடிப்பு. எனக்கும் தடுக்குது பேசுறதுக்கு. ஏன் இறங்கி வந்து பேசினாதான் என்னவா? டெய்லியும் அலைய விட்டுட்டே இருக்கான். புத்தியும் இதுதான், நான் கெஞ்சணும், நான் காலை பிடிச்சி கெஞ்சணும், அப்பதான் பேசுவான். இவன் நாட்டு போறான். போ, எனக்கு என்ன, இதுக்கு என்னவா? ஹலோ, உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு என்ன வேணும்? நான் இருக்கேனா இல்லை செத்து போயிட்டேனான்னு கேட்கறதுக்கு ஃபோன் அடிச்சியா? என்னடி எடுத்தோன்னே இந்த வார்த்தை கேட்குற? என்ன ஆச்சு கேட்கன்னு? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாம் ஆகிடுச்சுல. என்னடா மறுபடியும் என் கூட சண்டை போட்டியா என்ன? ஆமாம் சண்டை, அது ஒண்ணுதான் கேடு. டெய்லி அதான் வந்துட்டு இருக்கு, என்னமோ புதுசா கேட்குற மாதிரி கேட்குற. டயாங் தம்பிக்கு இன்னும் கோபம் போலையாரே? எப்படிமா போகும்? அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல, அது பிடிச்ச பொடியிலே தான் இருக்கும், அதெல்லாம் இறங்கி வராது. அதுக்கு நாங்க இருக்கிறதே பிடிக்கலம்மா. எப்ப பாரு என்கிட்ட சிடு சிடுன்னு விழுந்துட்டே இருக்கு. நான் சமைச்சா சாப்பிட மாட்டேங்குது, நான் அயன் பண்ணி வச்ச ஷர்ட்டை கூட போட மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கல. இல்லம்மா, இது என் டயாங் மாமாவே கிடையாது. எனக்கு என்னோட பழைய டயாங் மாமா வேணுமா. இந்த மாமா எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆனதுலேருந்து பேசுறதே கிடையாது தெரியுமா? கல்யாணம் ஆன நைட்டு பெரிய சண்டை எனக்கும் அதுக்கும். நானும் எவ்வளவோ சொல்லலான்னு பார்க்குறேன், எனக்கு இடமே கொடுக்க மாட்டேங்குதுமா. சரி விடுடா, நான் அதுன்னா தம்பிக்கிட்ட பேசட்டா? ஐயோ வேணாம், ஆல்ரெடி பத்திக்கிட்டு எரியுது, இதில் நீ எதுவும் கொளுத்தி போடாத. அதுக்கு ஈகோ, நான் இறங்கி வந்து பேசணும். பாரு ஃபோனை வை, எனக்கு டென்ஷனாக இருக்கு. அம்மா ஏதாச்சும் பண்ணட்டாடா? மா நீயும் அப்பாவும் பண்ண வரைக்கும் போதும் சரியா? தயவு செஞ்சு ஃபோனை வை, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. அழுதுட்டேன். நீங்களும் டயாங்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பார்க்குறீங்க. அப்படியே 1 மந்த்துக்கு முன்னாடி. சரிப்பா சீக்கிரம் வந்து என்னடி பண்ணுற? வா ஃபோனை கொடுமா. மாமா எங்க மாமா வர? எவ்வளோ நேரம் உனக்காண்டி நான் வாசல்ல இருக்கேன் தெரியுமா? குட்டச்சி வந்துட்டே இருக்கேன்டி. ஏன் கத்துற எப்படி ஸ்பீக்கர் மாதிரி? என்ன கத்துறேனா? உன்னையெல்லாம் காலை பிடிச்சி திருகணும். என்னடி? ஆமா, எந்த மாப்பிள்ளையாச்சு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நாள் வருவாங்களா? நீ மட்டும் தான் மாமா அதிசயமா பண்ற. குட்டச்சி சாரிடி, பெரிய மீட்டிங்கு. மீட்டிங் முக்கியமா இல்லை எங்கள் அக்கா முக்கியமா?
குட்டச்சி, இப்படி கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? ஆமா, ஃபர்ஸ்ட் எனக்கு குட்டச்சின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. நீ வந்து பாரு நான் எவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கேன்னு. ஐயோ அப்படியா? வருவேண்டி, வந்து அளந்து பார்ப்பேன். மாமா, இதெல்லாம் நீ வந்து பார்த்துக்கோ. சீக்கிரம் வாமாமா. என்னடி, உங்க அக்காவோட நீ தான் ஆர்வமா இருக்க போல. என்ன இருக்காதா? உன்னை எவ்வளோ நாளாச்சு பார்த்து? நாளா? வருஷ கணக்கா இருக்கும் மாமா உன்னை பார்த்து. குட்டச்சி, அதான் டெய்லி நம்ம காலில் பேசுகிறோமே. உங்கள் அக்காவோட நீ தாண்டி நிறையா டைம் கடலை போடுறேன். அப்புறம் என்னம்மா? இல்லை மாமா, எனக்கு என்னன்னே தெரில, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ சீக்கிரம் வாமாம்மா. வந்துட்டே இருக்கேன்டி, பக்கத்தில் வந்துட்டேன். மாமா சீக்கிரம் வாமாம்மா. குட்டச்சி, வந்துட்டேன்டி. சரி, கால் கட் பண்ணுறியா? வரட்டுமா? மாமா 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 பக்கத்தில் வந்துட்டேன்ல, அப்படியே பேசிக்கிட்டே வாயேன் மாமா. என்னாச்சு குட்டச்சி? என்ன புதுசாக மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுற போல? பின்ன இருக்காதா? அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு நீ போயிடுவேன். அப்புறம் எங்கள் அக்கா கூட தானே பேசுவேன். என் கூடலாம் பேச மாட்டேன், என்னை கண்டுக்க கூட மாட்டேன். கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துக்கிறேன்னு. என்ன? என்ன மாமா? இல்லை, இருந்துக்கிறேனா? மாமா. குட்டச்சி, ஸ்கூல் தானடி படிக்கிறேன், அதுக்குள்ளேயும் மாமாவை கரெக்ட் பண்ண பார்க்குற பத்தியா? ஆமாம், அவனை கரெக்ட் பண்ணிட்டாலும் போ மாமா. சரி, இப்போ காரை திருப்பி மறுபடியும் கொரியாக்கே போயிடவா? மாமா 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 ஏன் இப்படி பண்ணுற? சரி ஏண்டி, கேட்டை திறந்து விடு. வந்துட்டியா? இரு இரு இரு, யார் ஃபேஸையும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, என்னதான் நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். இரு இரு இரு, வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தாவணியை பிடிச்சிட்டு வேகமாக ஓடி போகிறீங்க. ஸோ கரெக்டாக டயாங்கோட அம்மா அப்பா அப்புறம் டயாங் எல்லாரும் அப்படியே உள்ளே வராங்க. அப்போ டயாங் கார்லேருந்து அப்படியே இறங்குறா. நீங்கள் ஓடி போய் டயாங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. மாமா மாமா மாமா. குட்டச்சி, என்ன வந்துட்டேன்னு சொன்ன, என்ன அப்படியே இருக்க? மாமா போ மாமா. மாமா நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? சோ கண்ணத்தை பாரு. குட்டச்சி விட்ரி. நீயும் தான் அழகா இருக்க. சிப்பி வாடி, சின்ன பண்ற நீ? மா, எதுக்கு இப்போ பிடிச்சி இழுத்த? அத்தை, என்னாச்சு? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? சாரி தம்பி. ஐயோ அத்தை, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தானே, எதுக்கு இப்போ தேவையில்லாம பாருங்க அவளை. மா, எதுக்கு இப்படி பண்ணுற? நானும் மாமாவும் இப்படி தானே இருப்போம், இனிமே இருக்கக்கூடாது, புரியுதா? இங்கே பாரு, அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. தம்பி நீங்கள் வாங்க. ரொம்ப ஊரை தான் பண்ணுது எங்கள் அம்மா. மாமா நீ பேசாமல் என்ன கட்டிக்கோ, எங்கள் அக்கா வேணாம். அப்படியா? அவசரப்பட்டனோ? சரிடி, கொஞ்ச நாள் உங்கள் அக்கா ஓகேவா இருக்கட்டும். அப்படி ரொம்ப பண்ணானா கழட்டி விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? நிஜமாவா? எங்கள் அக்கா சுத்த வேஸ்ட்டு மாமா, சமைக்க கூட தெரியாது. நீ கொஞ்ச நாள் பாரு, அப்புறம் நான் வந்து உன்னை கட்டிக்கிறேன், சரியா? அடி பாவி, போட்டேனா? மாமா மாமா சரி சரி, என் கூட வா, உனக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியா? கைய விடுறி. மா, ஏமா? அத்தை என்ன? ஷோ தம்பி, அவ அப்படிதான். நீ ஃபர்ஸ்ட் வா, வீட்டுக்குள்ள போ, எவ்வளவு வேலை இருக்கு. மாமா இப்போ அவர் உள்ளதான் வருவாரு, போ போய் உங்க அக்கா ரெடி ஆயிட்டாங்கன்னு பாரு, போ. கல்யாணம் எவ்வளவு வேலை இருக்கு, என்னடி ஆட்டம் போட்டுட்டு இருக்க, போ. எப்ப பாரு என்னதான் எல்லாருமே திட்டுறீங்க, நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். என்ன கல்யாணம் ஆக போகுதுன்னா அவன் வேலை பார்க்க கூடாதா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இன்னும் மாடி சிலிப்பிட்டு இருக்க, போ போ வேலையை பாரு, போ மாமா. உனக்கும் அப்படியே கிண்டலா தான் இருக்கும். போய் அந்த மினிக்கிய பார்த்துட்டு வரேன். என்னடி பண்ற? கதவை தர. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? கதவை தரடி ஷா. ஓ நீதானா? ஃபுல்லா வாரே. என்னடி, எதுக்கு வெள்ளன்னு கத்திட்டு இருக்க? என்ன நீ? மாமா வந்துட்டாரு, கிளம்பாம அப்படியே இருக்க. எங்க போகணும்? டயாங் மாமா தானே. மாமா வந்துட்டாருடி, உன்னை பார்க்க வருவாருல. இப்படி உட்காந்துட்டு இருந்தனா எப்படி? ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு, இப்படி இருக்க. அமைதியா இருறே, தயவு செஞ்சு அமைதியா இரு, சரியா? எனக்கு தெரியும் எல்லாம். ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் என் ரூம்குள்ள வர சொன்னா? போ, நான் பாத்துக்கிறேன். நானா ஒன்றும் வரல, சரியா? அம்மா தான் நீ கிளம்பிட்டியான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப தான் பண்ணுறோம். போடி. நானாச்சு மாமா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் பேச தேவையில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காந்து நல்லா இழிச்சு இழிச்சு பேசு. அது வரைக்கும் அவர் ஏன் மாமா. ரொம்ப தான் பண்ணுறா. அம்மா. குட்டச்சி,
பார்த்துட்டு வர மாட்டியாடி? ஆ என்ன வாயிலே புலம்பிட்டு வந்த? என்னடி மாமா? என்ன மாமா நீ போஸ்ட் கம்ப மாதிரி வந்து இடிக்கிற? எங்கே போகிற? இல்லை ஷாவா பாக? ஆமாம், அவா இன்னும் பள்ளி கூட விளக்காம பிச்சைக்காரியாக உட்காந்துட்டு இருக்கா. அவள் மூஞ்ச போய் பார்க்க போறியா? ஓ சை, என்னடி சின்ன வயசில் நீ தான் இப்படி இருப்ப, உங்கள் அக்காவும் இப்படி இருக்கா போல. கல்யாணம்லாம் ஆகிட்டா உங்கள் அக்கா இப்படி தான் போலியே. அதான் மாமா, பேசாம நீ என்ன கட்டிக்கோ, 2 பேரும் ஓடி போயிடலாமா? அடிங்க. வலிக்குது வலிக்குது வலிக்குது. விட்டுட்டா மாமா. ஆமா, வலிக்குது. நீ பாரு, ரொம்ப பண்ண அப்புறம் எங்கள் அக்காவை தரமாட்ட பார்த்துக்கோ. அப்படியா? பரவாயில்லடி, உங்கள் அக்கா வரலன்னா ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன். அப்படியா? எங்க தூக்கிட்டு போய் பார்க்கலாம். அப்படியா? தூக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்களை ஒரு தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்கிறா. மாமா மாமா இறக்கு மாமா. அப்படியே தூக்கிட்ட அசால்ட்டா. ஆமா, நீ என்ன பெரிய 80 கிலோவா? என்னடி ஒரு 30-32 இருப்பியா? என்ன மாமா கரெக்டாக சொல்கிற? எப்படி? அதெல்லாம் அப்படிதான். அப்போ எத்தனை பேரை கொரியால தூக்குன? அடிப்பாவி, உன் கூட வாய் கொடுக்க முடியாது. அப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? இவ்வளோ நேரம் நல்ல மாமாவை தானே இருந்தேன், இப்போ என்ன எப்படி மாறிட்டேன்? ஒட்டிப்பா பற்றி கேட்டால் மட்டும் போகுது போகுது, ஏதோ போகுது. என்ன மேக்ஸில் புட்டுக்குச்சின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மாமா, புட்டுக்குச்சிங்க டைமு. அப்பா அவ்வளோதான், என்னை திட்டியே தீர்த்துட்டார் தெரியுமா? 2 வாரம் மொபைலே கொடுக்கல. உனக்கு தெரியும்ல, நான் 2 வாரம் கூட பேசவே இல்லைன்னு. சொன்னேன்ல. ஏண்டி உனக்கும் அதுக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது? என்னன்னே தெரியல மாமா. அந்த சார் வந்தோடனே அப்படி தூக்கம் வந்துடுது, நானும் தூங்கிடுறேன். சரி மாமாட்ட கேட்டுக்கோன்னு சொன்னேன்ல. அட போ மாமா, நீ எப்போ ஃபோன் அடித்தாலும் வைடி குட்டச்சி நான் மீட்டிங்கில் இருக்கேன், வைடி குட்டச்சி நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறேன். அப்புறம் எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்குறது. இதுக்கு அடுத்து நல்லா படிக்கணும்னு நினச்சிருக்கேன் மாமா. மாமா நான் படித்து வந்தேன்னா நீ கொரியாலே நான் காலேஜில் சேர்த்து விட்டுருவேல. அதுக்கு தானே பிளான் பண்ணியிருக்க. சரி ஓகே, கொரியாவுக்கு வா, அப்படியே உங்கள் அக்கா கூட இரு, என் கூடயே இரு. ஆமாம் மாமா, உன் கூடயே இருக்கணும். மாமா நான் உனக்கு கேட்கட்டா? என்னடி? கேளு குட்டச்சி. என்ன? இல்லை, அந்த கிழவி கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு பதிலாக நீ என்னைய தான் கட்டிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கி செத்து போயிடுச்சுன்னா, அப்போ நீ கண்டிப்பாக என்னைய தானே கல்யாணம் பண்ணியிருப்ப. ஆமாம், உன்னை தான் பண்ணியிருக்கணும், வேறு வழி இருந்திருக்காதுல்ல. அப்போ என்ன மாமா பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்பேன்? இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பேன்டி, நீ படித்து வர வரைக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்போம். அப்படியா? சா, கிழவிக்கு சாகிற நேரத்தில் எங்கள் அக்கா பேர் தான் ஞாபகத்தில் வருமா? என் பேர்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாதா? ஏன் மாமாவை மிஸ் பண்ணுறேன்னு ஒரே ஃபீலிங் போல். ஆமாம் மாமா, நான் இருந்திருந்தா உனக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாக இருந்திருப்பேன். எங்கள் அக்கா பாரு தெண்டம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவும் கரெக்டு தான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, எதையும் மாற்ற முடியாது ரெடி. அது என்னமோ கரெக்டு தான் மாமா. சரிடி விட்டச்சி, டைம் ஆயிடுச்சு, இப்போ தூங்க. என்ன நாளைக்கு வேறு மேரேஜில். ஆமாம் மாமா, நாளைக்கு உனக்கு கல்யாணம். எனக்கு தான் போட்டு சாவடிப்பாங்க, அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு சொல்லி. நாளைக்கு ஒன்று பார்க்க கூட முடியாது. சரி சரி, போய் சீக்கிரம் தூங்கு. சரி மாமா, குட் நைட் ரீ குட்டச்சி. போ போய் தூங்க பார்க்கலாம். புது மாப்பிள்ள போங்க. அடி வாங்க போறடி. நாளைக்கெல்லாம் என்ன யாரும் நீ தூங்க மாட்டேன் மாமா, விடுனா நாளைக்கு நான் வரட்டா? அடிங்க. போறேன் நைட்ரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ டயாங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ டயாங்க உங்களோட மாமா பையன்தான். சின்ன வயசுலேருந்து நீங்களும் டயாங்கும் அவ்வளோ க்ளோஸ், 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ டயாங்க அன்றைக்கி என்ன நடக்குதோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவான். நீங்களும் அப்படி தான், என்னென்ன நடக்குதோ எல்லாமே சொல்லிடுவீங்க. டெய்லி உங்களுக்கு கால் பண்ணிடுவான். ஆனால் உங்கள் அக்காவுக்கும் டயாங்க்கும் தான் கல்யாணம் பேசி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே மறுநாள் ஆகுது, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு. உங்கள் வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாரும் அப்படி இப்படின்னு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. அப்பா முடியலை, லீவுனா 10 மணிக்கு எழுந்திருப்பேன், அம்மா 5 மணிக்கே எழுப்பி விட்டு என்னை சாவடிக்குது. என்னடி மாசம் நிற்கிற? இந்தா இதை போய் அங்கே வை.
காலையிலேருந்து நான் வேலை பார்த்துட்டே இருக்கேம்மா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் கல்யாணம்டி. என்ன இப்படி சகிக்கிற? இங்கே பாரு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போய் உங்கள் அக்காவை ஃபஸ்ட்டு போய் ரெடியாக சொல்லு. எங்க அந்த மேக்கப் போடுற பொண்ணு வந்துச்சா இல்லையா? மா, அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. சரிடி, கூட்டிகிட்டு போ சீக்கிரம். ஸோ அப்போ உங்கள் அப்பா வராங்க. என்னடா, என்ன ரெடி ஆகிட்டாளா இல்லையா? அப்பா, என்னை போட்டு சாவடிக்குதுப்பா அம்மா. சரிடா, ஒரு நாளைக்கு தானே. அப்பா காண்டி வேலை பாரு. அப்புறம் அப்பா உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? பாரு, அப்பா மாதிரி இருக்க கற்றுக்கோ. என் பொண்ணு போராடி இந்த வீட்டை விட்டு. நீ என்னென்னமோ ஆடுவ, ஆடு. நீ உன் பிள்ளையவே கட்டி ஆடு. எப்படி வாயடிக்கிறா பாரு. போடி ஃபஸ்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் அக்கா ரூமுக்கு போகிறீங்க. ஷா, சீக்கிரம் ரெடி ஆகுடி. அப்பா அம்மாலாம் கத்திட்டு இருக்காங்க. மாமா வந்துருவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு. நீ ரெடி ஆகு சீக்கிரம். நீ அத்தை மாமா கூட பேசவே இல்லையாமே. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. என்னாச்சு உனக்கு? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு. ரே ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். என்னக்கா, என்ன ஆச்சு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரே, இங்கே வா. என்ன? உட்காரு. என்னக்கா, என்ன ஆச்சு? உட்காருடி. அது வந்து ரே, அக்கா என்னாச்சு? ஏண்டி இப்படி அழுகிற? ரே, எனக்கு கல்யாணம் வேணாண்டி. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. என்ன அக்கா, என்ன இப்போ சொல்கிற? கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? ஆனால் என்னக்கா, என்ன சொல்கிற நீ? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கீழே கொஞ்ச நேரத்தில் டயாங் மாமா வந்துடுவார். இந்நேரம் வந்திருப்பாரு. அக்கா, விளையாடாம ரெடியாகுக்கா சீக்கிரம். இல்லடி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? டயாங் மாமா உனக்கு பிடிக்காதா? டயாங் மாமாவை எப்படி பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணுறது மட்டும் வேணாம். என்னக்கா சொல்கிற? நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்டி. லவ்வா? ஆமாம், என் கூட வேலை பார்க்குற பையன்தான். என்ன, லவ் பண்ணுறியா? அக்கா, லவ்வெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கல்ல. என்னடி நீயும் அவங்கள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, பாட்டி, ஆமாம் பாட்டி, அவங்க சொல்லிட்டு போயிட்டா. அவங்க முடிவுக்கு தான் எல்லாமே நான் வரணுமா? இங்கே பாரு, எனக்கும் மனசு இருக்கு. நானும் அவரும் 1 வருஷமா லவ் பண்ணுறோம். இப்போ நீ இது டயாங் மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் கூட நான் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். நீ தான் நிறையா பேசியிருக்க. அக்கா, ஆவங்கா டயாங் மாமா உன் கூட வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன்னை கல்யாணம் பண்ண. பாட்டி சொன்னனால தானே கல்யாணம் பண்ண வந்தாரு. அவர் மனசில் ஒன்றும் இல்லைல்ல. இங்கே பாரு ரே, உனக்கு டயாங் மாமாவை ரொம்ப பிடிக்கும்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா, இல்லைக்கா, மாமா என்ன அப்படி நினச்சி கூட பார்த்தது கிடையாது. வேணாக்கா, ப்ளீஸ்க்கா, வந்துருக்கா. பைத்தியக்காரியாடி நீ? எப்படி மனசில் ஒருத்தனை வச்சுட்டு என்ன மாலையும் கழுத்துமா வந்து நிற்க சொல்கிறியா கீழே? அடுத்து எங்கள் 2 பேர் லைஃபும் போயிடும். பாரு, அந்த பையன் எனக்காண்டி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ போகணும். நான் பின்வாசல் வழியாக போயிடுவேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ டயாங் மாமாவை, ப்ளீஸ் டி. அக்கா, வேணாக்கா, ப்ளீஸ்க்கா. எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடுங்கக்கா. அப்பா பாவம்க்கா. உனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம் இல்லை? அக்கா உன் கண்ணுக்கு தெரியல. அக்கா அப்படி இல்லை. இங்கே பாரு, நீ போய் இப்போ டயாங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பாக முன்னாடியே நான் இப்போ விஷம் குடிச்சு செத்துருவேன். அக்கா, அப்படிலாம் பண்ணாத. நான் போய் சந்தோஷமாக வாழணுமா இல்லை உன் கண்ணு முன்னாடியே சாகணுமா? நீயே முடிவெடுத்துக்கோடி. நான் போய் சொல்கிறேன்னா நினைக்காத. இங்கே பாரு அக்கா, என்ன பண்ணுற? பைத்தியக்காரியா நீ? பைத்தியக்காரியாடி. ஆனால் நான் எப்படிக்கா டயாங் மாமாவை? இங்கே பாருடி, எல்லாம் சரியாயிடும். எனக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கோறேன். நான் போகணும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும். நான் போகணும். எனக்கு தெரியும் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு தான் போகிறேன். ஆனால் என்னால் டயாங் மாமா கூட வாழ முடியாதுடி. புரிஞ்சுக்கோ. நான் போகிறேன்டி. நீ 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 இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. வா, கிளம்பு. அக்கா, வேணாக்கா, ப்ளீஸ்க்கா. டயாங் மாமா பாவங்க்கா. இல்லை,
நான் விஷம் குடிச்சாதான். இல்லை இல்லை இல்லை, நீ போ. சரி, எனக்கு வாசல் மட்டும் வந்து திறந்து விடு ப்ளீஸ். சரிக்கா, நான் பண்ணுறேன். அக்கா, நீ பார்த்து போயிடுவல்ல. அந்த பையன் அந்த பையன் ரொம்ப நல்லவர்டி. நான் போயிட்டு வரேன்னா. தேங்க்ஸ் டி, மறக்கவே மாட்டேன் இந்த உதவியை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிக்கா, நீ அழுகாத, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவை அப்படியே பின்வாசல் கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறீங்க. அவளும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான் பேக் எடுத்துட்டு. ஸோ டயாங் இதை பார்த்துருப்பாரு. இப்போதான் அவர் அப்படியே மேடைக்கெல்லாம் வர்றதுக்காண்டி ரெடி ஆகி வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே டயாங்க்கு செம்ம காண்டாகுது. ஸோ அப்படியே போய் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பின்னாடி டயாங், உங்களுக்கா அவ்வளோதான். மாமா, மாமா. ஏய், என்ன வேலை பார்த்த? மாமா, என்னடி வேலை பார்த்த? அது வந்து மாமா, மாமா. மயிறு, என்ன வேலை பார்க்குற? வயசுக்கு தகுந்த வேலை பார்க்காம வாடி ஃபஸ்ட்டு. மாமா, மாமா கைவிடு மாமா. மாமா நான் சொல்கிறத கேளு மாமா. மாமா வாடி. தம்பி தம்பி, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? இவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன என்ன பண்ணா? என்னடி பண்ண? என்ன பண்ணி தொலைஞ்ச? மா, அது வந்துமா, அது வந்து நான் ஒன்றும் பண்ணலை. ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணல சொல்கிறீ? எதுவும் பண்ணல? அப்போ என்ன, நான் பார்த்தது என்ன பொய்யா? பொய்யா? மாமா, மாமா நான் சொல்கிறத கேளு மாமா. ஒரு நிமிஷம் கேளு மாமா. என்ன நடந்துச்சுன்னா? வாய மூடு பேசினேன். இன்னொரு அரை. மாமா மாமா, அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு. என்ன தம்பி, என்ன ஆச்சு? எதுக்கு என் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? என்ன வேலை பார்த்துருக்கேன்னு பாருங்க மாமா. நீங்களும் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. தம்பி, என்ன பேசுறீங்க? டயாங்கா பா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். என்ன தம்பி, என்ன ஆச்சு தம்பி? நீங்களாச்சும் சொல்லுங்க. உங்கள் மூத்த பொண்ணு ஓடி போயிட்டான். ஓடி போகதோ இவங்க தான், இந்த பெரிய மனுஷி தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போதான் பார்த்தேன், இப்போதான் ஓடி போனான். இல்லை, என்ன தம்பி சொல்கிறது உண்மையா? ரே, உண்மையா? உங்கள் அக்கா எங்கடி? எனக்கு தெரியாதுமா. அக்கா எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதாடி? சொல்ல மாட்டேன். மாமா, நான் சொல்கிறது கேளுப்பா. கிளம்புங்கப்பா, என்ன எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டது போதும். கிளம்புங்க. தம்பி எங்கப்பா போகிறேன்? இருப்பா. டேய் டயாங்கா, இருடா. என்னப்பா, என்ன இரு? அதான் ஓடி போயிட்டால, யாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது? கிளம்புங்க நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு. மாமா நில்லு மாமா. ஏய், யார்டி நீ? தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மாமான்லாம் கொஞ்சிட்டு இருக்காது. கிளம்பு பா. அவளை போக சொல்லுங்கப்பா, எனக்கு பார்க்கவே கடுப்பாக இருக்கு. டயாங்கா, அவனை கூட்டு போடா ஃபஸ்ட்டு. மச்சான் வாடா. டேய் விட்றா மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க டயாங்க. ஸோ இந்த பக்கம் உங்கள் அம்மா அவங்கள போட்டு தர்மடி அடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாயவே திறக்கல உங்கள் அக்கா எங்கே போனாங்கன்னு சொல்லி. எனக்கு இன்னும் கோவம் வருது, நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறது. அப்பப்போ வந்து கத்திட்டு போகிறான். ஸோ உங்கள் சொந்தக்காரங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் மாற்றி வாக்குவாதம் பண்ணி, ஸோ ஒரு வழியாக உங்களுக்கும் டயாங்க்கும் கல்யாணம் ஆயிருக்கும். 2 பேருமே விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் எப்படியோ பாட்டி சொன்னனால 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி எப்படியோ பேசி சமாளித்து கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ டயாங் கொஞ்சத்தில் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான். கல்யாண நாள் அன்னைக்கு நைட்டே உங்களை பயங்கரமாக திட்டியிருப்பான். ஸோ நீங்கள் இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா பழையபடியாச்சும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்திருப்போல. அக்கா போன இடத்த சொல்லாதனால தானே மாமா இவ்வளோ கோவமாக இருக்கு என் மேலே. அது கோவம் கரெக்டு தான், அதுக்கு நான் உண்மையாக இல்லை. அது ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும். ஆனால் குழந்த மாதிரி அதுக்காண்டி மட்டும்தான் நான் சகிச்சுட்டு போயிட்டுருக்கேன். மாமா, நீ என்னை எவ்வளோ வெறுத்தாலும் சரி, நீ தான் மாமா எனக்கு எல்லாமே. நீ என்னைக்கு என் கழுத்தில் தாலி கட்டினியோ அன்னைக்கு நான் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ என்னை எப்படி பார்க்குறியோ தெரியல, ஆனால் நான் உன்னை எப்பயுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். எல்லாமே சீக்கிரமாக மாறணும். நீ என்ன குட்டச்சின்னு சீக்கிரம் கூப்பிடணும். நான் வெயிட் பண்ணுறேன் மாமா. மணி ஆயிடுச்சா? இன்னைக்கு மாமாவுக்கு சமைச்சு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலாம். காலையில் வேற சாப்பிடாம போச்சு. ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டுட்டு போகலாம்.
கொஞ்சமாச்சும் கோவம் குறையும் அதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டயாங்காண்டி வெரைட்டியாக ரெடி பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. எஸ்கியூஸ் மீ. ஹா என்ன? மாமா? ஹா மாமாவா? மாமா யாரு? ஹலோ, நீங்கள் ஃபஸ்ட்டு யார்? நான் டயாங் மாமாவை பார்க்க வந்திருக்கேன். அவரோட ஒய்ஃப். ஹோ, நீங்கள் தானே அது? என்ன டேஸ்ட்டு தான் உனக்கு டயாங்கா. ஸோ அவள் உங்களை அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, மாமா எங்கே இருக்காரு? ஹோ, உன்னோட மாமாவா? கேபினில் தான் இருப்பான், வா கூட்டிகிட்டு போகிறேன். சரி, இது என்னது டப்பா டப்பாவா? மாமாவுக்கு சாப்பாடு. ஹோ, ஓகே. அப்போ நீங்களும் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அது வேறு பெரிய கேரியராக இருக்கிறனால எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ அவங்களாம் சிரிக்கிறாங்க? ஏன் இது வரைக்கும் சோத்து டப்பாவை பார்த்ததே இல்லையா? எல்லாம் இப்படி பார்க்குறதுக்கு குறுன்னு. சரி, என்ன வேலைக்கு ஆள் எடுத்திருக்காரோ மாமா, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. டயாங் டயாங். ஏய் ஸ்டெல்லா, என்னடி புதுசாக கதவெல்லாம் தட்டிட்டு உள்ளவா? நான் மட்டும் வரல, உனக்காண்டி ஒரு கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கெஸ்ட்டா? யாரு? ஹேய், இதுக்கு அங்கே நிற்கிற, வா. மாமா. ஹே, நீ என்ன மயிருக்கு? ஸ்டெல்லா, நீ கொஞ்சம் வெளில இருடி, நான் கொஞ்சம் பேசிட்டு. ஓகே ஓகே டயாங்கா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பர்சனலாக பேசிப்பீங்க, நான் வரேன். ஆனால் டயாங், ஒன்றே ஒன்று, என்னடா டேஸ்ட் உனக்கு? இப்படி போய் ஓகே, எனிவே நான் போகிறேன்னா நீங்கள் பேசுங்க, யூ கண்டினியூ. நீ போடி என் மயிறு, ரெடி பண்ணிருக்க. எதுக்குடி இன்னும் இளவுது அசிங்கமா? மாமா, நீ காலைல சாப்பிடாம போயிட்டேல்ல, அதான் உனக்கு சமைச்சி. நான் கேட்டனாடி. இதை தூக்கிட்டு வந்தியா? இதை தூக்கிட்டு எப்படி ஆஃபீஸ்குள்ளே வந்த? ஏன் மாமா, சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், இதில் என்ன இருக்கு? என்ன இருக்கா? மயிர் இருக்கு. மாமா, ஏன் மாமா இப்படி பேசுகிற? மாமா சாப்பிட்டு மாமா, உனக்காண்டி தான் கொண்டு வந்தேன். ஏய், மரியாதை அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புடி. எதுக்கு இப்போ உன்னை யார் ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு வர சொன்னா? எப்படி வந்த? எப்படி வழி தெரியும்? மாமாவுக்கு ஃபோன் அடிச்சு எங்கள் அப்பாங்காரா சொன்னானா வழிய? மாமா சாப்பிடு மாமா, கத்தாத மாமா, வெளியே எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க, இதை கொஞ்சம் மூடு. ஆமாம் மூடு. பாரு, மரியாதையெல்லாம் கொண்டுட்டு. ஏய் தங்கச்சி. ஏஜி அண்ணா, என்ன இப்போ வந்த? இப்போதானா? என்ன பெரிய பார்சலாக இருக்குது என் மச்சானுக்கா? டேய், மயிறு மூடுறா, இருக்கிற டென்ஷன் நீ வேற. என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ பிடிச்சி கத்திட்டு இருக்க? என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, சாப்பாடு கொண்டு வந்தேன், கத்துறாரு அதான். ஏய், என்ன போட்டு விட்றியா? எச்சனாயே, இதில் என்னடா போட்டு விட்றதுக்கு இருக்கு? சாப்பாடு தானே கொண்டு வந்துச்சு. அவவே வீட்டிலேருந்து சோறு கிடையாமல் அலைஞ்சிட்டு இருக்கான். என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், உனக்காண்டி வீட்டிலேருந்து பார்த்து சமைச்சு பார்த்தியா? கேரியரே அது சைஸுக்கு கொண்டு வந்துருக்கு. உன் மேலே அவ்வளோ லவ்ஸ் மச்சான். பாரு, சோறு போட்டு சாப்பிடு. மயிறு, உனக்கு வேணா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றான். என் தங்கச்சி கையெல்லாம் நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இப்போ இது உனக்காண்டி போட்டணும். நீ சாப்பிடு. ஏம்மா நீ வைம்மா. இல்லைண்ணா, பயமாக இருக்கு, முறைக்கிறாரு. நீ வையே, அவன் ரொம்ப பிகு பண்ணுவியான், காலிலேருந்து பட்னியாக கிடக்குயான். சோறை மட்டும் தர்றேன், எப்படி மாடு புழுங்கட்டு மேயிற மாதிரி மேய்வான் பாரு. ஆனால் பயமாக இருக்குண்ணா. நீ வை, நான் பார்த்துக்கிறேன், நீ வை போ. நான் உட்காந்துட்டான் பாரு, போ 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 போ. இதாம்மா டெவலப் பண்ணல, போ போ போ. சரி சரி மாமா, கொஞ்சம் மட்டும் சாப்பிட்ரு. வேணாம் இரு மாமா, நான் இலைய போட்டேன், நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவரும் நல்ல பசியில் இருந்திருப்பாரு போல. ஸோ அப்படியே பார்க்குறாரு, நீங்களும் வகை வகையாக செஞ்சனால அவருக்கு கண்ணெல்லாம் பறிக்குது. பா, இந்த மாதிரி சோறை பற்றி எவ்வளோ நாள் வச்சுட்டாங்க. ஈகோ விட்டு தின்று. ஏய், நானா கேட்கல சரியா? நீ அதான் வந்து கொட்டின, அதனால தான் திங்கிறேன். சரி மாமா, சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் நல்லா சாப்பிட்றாரு. உங்களுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டயாங் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா, இது கொஞ்சம் போட்டுக்கோ. ஏய் வேணா விடு, போதும். மாமா போட்டுக்கோ மாமா. ஏய் வேணாண்டி,
மாமா மாமா போட்டுக்கோ. மாமா சாரி, தெரியாம மாமா. மயிறு என்ன என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏய், என்னோட 3 மாசம் உழைப்படி தூங்காம கொள்ளாம கண்ணு முழிச்சு. மாமா தெரியாமையா? மாமா 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 ஆ தெரியாம அரைஞ்சிட்டேன். தெரியாம என் கைப்பற்றுச்சு. தெரியாம தான் மாமா கொட்டினேன். வேணும்னே கொட்டல. இல்லை எனக்கு புரியலடி. வீட்டில் தான் மயிரை டார்ச்சர் பண்ணுறேன்னு ஆஃபீஸுக்கு வந்தா இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா கத்த மாமா, எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க. கத்த என்ன கத்தாத. நடி கத்தாத. பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னல. மாமா போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, மரியாதையா போயிடு. மாமா ஓ மாமா, வரும்போது வழி தெரிஞ்சிச்சு மாமா, போகும்போது தெரியல மாமா. சொல்லு மாமா, நான் போறேன். என்ன தெரிலையா? அப்படியே போ, எங்கேயாவது போய் சாகு போ. மயிறு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கு? அசிங்கமா கை நீட்டிட்டு ட்ரா மயிறு, எனக்கு செம்ம காண்டாகுது. முதல்ல கிளம்ப சொல்லு. நீ போமா போ, நீ போ. ஏய் வாடா ஃபர்ஸ்ட் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிடுறான். ஸோ நீங்க அப்படியே சுத்தி பாக்குறீங்க. ஸோ ஸ்டெல்லாலாம் நின்று அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஓடி போயிடுறீங்க அங்கேருந்து. மயிறு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமா தங்கச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்ன மயிறு? ஹே 3 மாசம் உழைப்புடா, ஒரு நிமிஷத்துல கொட்டிட்டா. ஏய் இது போனா வந்துரும்டா மயிறு. இதுக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி கை வைப்பியா? மச்சான் உன் பொண்டாட்டிடா. ஃபர்ஸ்ட் மதி. யாருக்கு வேணும்? நான் கேட்டுடா, அவளை வெட்டி வைங்கன்னு நான் சொன்னேனா? உனக்கும் அவளுக்கும் என்னடா அப்படி பஞ்சாயத்து? எனக்கு புரியல. மச்சான் நான் அவளை அவ்வளோ நம்பினேன்டா. கடைசி என்ன நம்பினேன்? உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா மச்சான்? என்ன அவங்க அக்கா ஓடி போயிட்டா, அதுக்கு இவ ஹெல்ப் பண்ணா. எங்க போனான்னு கேட்டாங்க, அவ சொல்லல. டேய், அக்கா ஓடி போனதுக்கு இந்த பிள்ளை என்னடா பண்ணும்? அக்கா எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொன்னனாலதான் சொல்லாம இருந்திருப்பா. அக்கா ஓடி போகுன்னா எப்படினாலும் ஹெல்ப் பண்ணலாமா? ஈரம் எல்லாத்தையும் சொல்லுவாங்கிட்டேன். கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ்வளோ கேட்டேன், அவ எங்க போனான்னு. ஒண்ணுமே சொல்லல. டே அவ அப்ப 12 தாண்டா படிச்சுட்டு இருந்தா. அந்த வயசுல அவளுக்கு என்ன வேலை? அதுவும் என் கண்ணு முன்னாடி மச்சான். அப்ப எப்படி இருக்கும் எனக்கு? டேய், இதுல அவ தப்பு எதுவுமே இல்ல மச்சான். நீ பத்தி புரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லிருக்கணும் அவ. டேய் புரியுதுடா, அவ உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவான்னு தெரியும். டேய், அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே முழுசா விசாரிக்காம நீ வாட்டுல கோவமா இருக்க அந்த பிள்ளை மேல. இங்க பாரு மச்சான், இன்னும் அவ சின்ன பிள்ளை தான். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல. கையெல்லாம் நீட்டுற. இங்க பாரு, சீக்கிரமா இந்த பழகதெல்லாம் பண்ணாத மச்சான். காண்டாகுது எனக்கு. நல்ல வேலை அங்குக்கு இல்ல கையை உடச்சி கையில கொடுத்துருப்பான். டேய், என்ன நடந்துச்சுன்னு தெளிவா அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசுடா. அந்த பிள்ளை பக்கம் நியாயம் இல்லைன்னா நீ அப்புறம் கோவமாயிரு, மயிறு அடி, என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த பிள்ளை பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? மச்சான் எல்லாத்தையும் புரிஞ்சு பண்றா. 2 பேருக்கும் ஒருத்தர் எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு நிறையாவே தெரியும் மச்சான். நீ சொல்லிருக்க நீங்க எப்படின்னு. 1 மாசம் அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பாருடா. இன்னமும் எதுக்கு உன் கூட இவ்வளவு சகிச்சுட்டு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல மச்சான். கொஞ்சம் பேசுடா அவகிட்ட. டயாங்கும் ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஸோ இப்படியே நைட் ஆகுது. 12 மணிக்கு டாங்க போகுது. டயாங் இன்னும் கிளம்பல. யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்காரு. அப்ப கரெக்டா ஃபோன் வருது அவருக்கு. ஹலோ, தம்பி நான் தான்ப்பா பேசுறேன். தெரியும் அத்தை, சொல்லுங்க. என்ன இந்த நேரத்துல ஃபோனு? என்னத்த, ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, கொஞ்சம் பேசணும், அதான். இந்த நேரத்தில் என்னத்த? அத்தா இது உடம்பு கிடம்பு? இல்லைல்லப்பா, அதெல்லாம் இல்லை. சொல்லுங்க அத்தா, என்ன? இல்லைப்பா, எல்லாம் ரேவை பற்றி தான். அது பாருப்பா, சொல்கிறத கொஞ்சம் கேளு. அப்புறம் நீ அவள் மேலே கோவமாறு, அடி, என்ன வேணா பண்ணு. அத்தா அது உன்னை ஏமாத்திட்டா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டான்னு சொல்லி நீ கோவமா இருக்கு. பக்கம் இருக்கிற நியாயத்தை ஒரு தடவை கூட கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லை பாத்தியா? இவ்வளோ பழகுனீங்க 2 பேரும். ஏன்பா அவன் மேலே நம்பிக்கையே இல்லை உனக்கு? அத்தை, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை.
நிறையா நினச்சேன் அவளை பற்றி. நிறைய கனவெல்லாம் கண்டு வச்சுருந்தேன். அவள் எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லி ஃப்யூச்சர் பிளான் நிறையா இருந்துச்சு. ஆனால் ஒரு செகண்டில் என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே போக்கிட்டாத்த. அப்புறம் அப்புறம் நான் கண்ணு முன்னாடி பார்த்தது எப்படி? புரியுதுப்பா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் ரேவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவள் சீக்கிரமாக இறங்கிடுவா. அதுவும் அக்காவுக்கு ஒன்றுனா சும்மா இருப்பாளா? இவன் மனசன் அவள் தான் தம்பி மாற்றிருக்கா. இல்லை என்ன புரியல எனக்கு, புரியலை. இல்லைப்பா, இன்னைக்கு மார்க்கெட் போகும்போது என் மூத்த பிள்ளைய பார்த்தேன். என் கையை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் சொன்னான். வீட்டை விட்டு போகவில்லைன்னா விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு மிரட்டியிருக்கா. அதுக்கு பயந்துட்டு தான் இந்த பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கு. எனக்கு தெரியாம அப்படி போட்டு அடிச்சிட்டேன்ப்பா என் பிள்ளைய. என்ன அவன் மிரட்டினாளா? இவளையா? ஆமா தம்பி, எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைப்பா, அவன் நிறையா தடவை உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கா. நீ தான் அதுக்கு இடமே கொடுத்ததில்லை. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு புள்ள. சரி, ஆறுதலாக பேசலான்னு சொல்லி ஃபோன் அடித்தேன். 11 மணிலேருந்து அடிக்கிறேன்ப்பா. என் ஃபோனை அட்டனே பண்ணல. எப்பவும் எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு ரிங்லே எடுத்துரும். புள்ள இன்னைக்கு எடுக்கவே இல்லை ஃபோனை. மணி 12 ஆயிடுச்சு. இப்பயும் ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. அவள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தா ஃபோனை கொடுக்குறியா தம்பி? அப்புறம் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிடாதப்பா. சரிப்பா. அவள் எங்கே? அது அது வந்து அது வந்து தூங்கிட்டா. அதுக்குள்ளேயுமா? எப்போயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தூங்குவா. சொல்லுவாளே, மா நைட்டு மாமா என் மூஞ்ச பார்த்துட்டு தூங்காது, திட்டும், அதுக்காண்டியே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்குவேன்னு சொல்லுவா. தூங்கிட்டானா பிள்ளைக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாப்பா? இல்லத்த, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேனா அதான் தூங்கிட்டா. நீங்கள் காலைல ஃபோன் அடிங்க, நான் காலைல கொடுக்குறேன். சரிப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ. என்ன சின்ன பிள்ளைல 2 பேரும் எப்படி இருந்தீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. சரி, நீங்கள் ஃபோனை வைங்கத்த, ஃபோனை வைங்க. ஸோ டயாங் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அவருக்கு அழுகையாக வருது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. குட்டச்சி பாவம், அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட, ஏன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டுறான்னு தெரில, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆ மாமா, நான் மிரட்டினா தான் சொல்லன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டி? ஏன்? இல்லை எனக்கு புரியுது, நான் தான் உன்னை பேச விடாம தடுத்துட்டே இருந்தேன். அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல. டே மாமா பாருடா, இதாண்டா உண்மைன்னு. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு, ஐயோ சின்ன குழந்தை வேற, அவ எதுவும் தெரியாது. நீங்கள் வேற கை நீட்டிட்டேன். எனக்காண்டி ஆசையாக சமைச்சு வந்தா. உடச்சிக்கு ஃபோன் அடிக்கலாம். ஓ ஃபோன் அட்ரி. ஒருவேளை தூங்கியிருப்பாள் கோவத்தில். ஏதாவது வாங்கிட்டு போகலாம் குட்டச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு டயாங் ஒரு 12 அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வராரு. குட்டச்சி எங்கடி இருக்க? ஏய், ஓ டயாங் மாமா வந்திருக்கேன் பாரு குட்டச்சி. ஸோ டயாங் வீடு ஃபுல்லாக உங்களை தேடுறாரு. உங்களை எங்கேயுமே காணோம். எங்கே போயிருப்பா இவா? சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டலே. குட்டச்சி, விளாடாத, எங்கடி இருக்க? சரி, தப்பு தான் மாமா பண்ண, எல்லாமே தப்பு தான். அடிச்சிருக்க கூடாது உன்னைய, இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாது. வாடி வந்து அடிச்சுக்கோ மாமாவை. எங்கே இருக்க குடிச்சி? எங்கடி இருக்க? என்ன எங்கேயுமே காணோம். இங்கே வீட்டுக்கு தானே வந்தா? மாமா வரும்போது வழி தெரிஞ்சிச்சு, போகும்போது தெரியல மாமா. சொல்லு, நான் வீட்டுக்கு போகிறேன். வழி தெரியலன்னு சொன்னாலும் நடா பண்ணிருக்க டயாங்கா. எங்கன்னு போய் தேடுவேன்? அவளுக்கு இந்த ஊரே தெரியாதே. கார் எடு நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் காரை வச்சு அங்கங்கன்னு தேடுறாரு. உங்களை காணமே காணோம். ஓ இங்கே போனா இவ? வழி தெரியாமல் எங்கே நிற்கிறான்னு தெரியல என் பிள்ளை. ஓ போச்சு, செத்தேன், அவ்வளோதான். ஓ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. என்ன இது புது நம்பராக இருக்கு? ஹலோ 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 மிஸ் டயாங்? நான் தான். நீங்கள் யார்? ரே உங்கள் ஒய்ஃபா? ஆமாம் சார், அவங்க என்னோட ஒய்ஃப் தான். என்னாச்சு சார்? அவங்க எங்கே? அவங்க இங்கே தான் இருக்காங்க சார்.
கொஞ்சம் நாங்கள் சொல்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வர முடியுமா? என்ன என்னாச்சு? வாங்க சார், நேரில் பேசணும். ஆ ஓகே ஓகே சார். நான் எங்கே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். ஸோ காரை நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தா நீங்கள் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி 2 போலீஸ் வேற உட்காந்துருக்காங்க உங்கள் கூட. டேங் வேகமாக ஓடி போகிறான். ஏய் குடிச்சி, என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்க? என்னாச்சு? சார் சார் நீங்கள் அந்த கிம், நான் தான் சிஇஓ, கம்பெனியோட சிஇஓ தான் சார். என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? சார் என்ன சார், படித்தவர் தானே, இப்படியா தெரியாத பொண்ணை ஊருக்குள்ளே தனியாக விடுறது? என்னாச்சு சார்? குட்டச்சி, எதுக்குடி அழுவுற? என்னாச்சு சார்? என்னாச்சு? என்ன ஆச்சா? 4 பேர் நல்ல போதை வந்து தப்பா அப்படி இப்படின்னு. என்ன தப்பா தப்பா? என்ன 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 என்னமாச்சு? இல்லை நாங்கள் ரவுண்ட்ஸ் வந்தனால ஓடி போயிட்டானுங்க. எப்படியோ உங்கள் கண்ணில் இந்த புள்ள மாட்டுச்சு. இதே வேறு யாராச்சும் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணியிருப்பீங்க? சார் ஃபேமிலிக்குள்ளே 1000 ப்ராப்ளம் இருக்கும், அதுக்குன்னு இப்படியா பொண்ணை தனியாக விடுறது நைட்டு? சார் என்ன சார் இவ்வளோ பெரிய சிஇஓவாக இருக்கீங்க, இது கூட தெரியாதா? சாரி, ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் அதான். சார் நீங்கள் போகிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், கொஞ்சம் சேஃபாக கூப்பிட்டு போங்க. போயிடுவீங்களா? இல்லை நாங்கள் இல்லை சார் நாங்கள் போயிடுறோம். கார் கொண்டு வந்திருக்கேன், கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். கொஞ்சம் சேஃபாக நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய் அறிவு கட்ட டைம் விட்டச்சி, என்னடி வேலை பார்த்துருக்க? தெரியாத ஊருக்குள்ள இப்படி வந்து உட்காந்துருப்பியா? ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் மயிரை அட்டன் பண்ணால் என்னவா அவனுக்கு? என்ன ஏதுன்னு தெரியாமல் துடிச்சு போய் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னடி பாகுற, எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி வா வீட்டுக்கு போகலாம். என்னடி குட்டச்சி, வா வீட்டுக்கு போகலாம். யார் நீ? எதுக்கு என்ன வந்து கூப்பிட்ற? போ, நான் எங்கேயும் வரல. ஏய் குட்டச்சி, சாரிடி. என்ன? யார் நீ? கிளம்பு. எனக்கு வீடெல்லாம் கிடையாது, நான் ரோட்டில் தான் தூங்குவேன். ஏய் அடி வாங்க போகிற, என்ன பேச்சு இதெல்லாம்? வா குட்டச்சி வீட்டுக்கு போகலாம். குட்டச்சி, ஓ உனக்கு 1 மாதம் கழிச்சு தான் உன் குட்டச்சி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கால. இங்கே பாரு, நீ கிளம்பு. எனக்கு கோவமாக வருது, கோவப்பட முடியல உன் முன்னாடி. உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட கோவம் வர மாட்டேங்குது, அழுக்கு தான் வருது. நீ கிளம்பு. கரெக்டு தான், நான் உனக்கு சனியன்தான். நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? நான் எங்கள் ஊருக்கே போயிடுறேன். நீ வந்து சந்தோஷமா இரு. ஏய் ஏன்டி இப்படிலாம் பேசுகிறேன்? பாரு குட்டச்சிங்க பாரு, இங்கே பாரு மாமா. இல்லை நான் உன்னை மாமான்லாம் கூப்பிட மாட்டேன். இங்கே பாரு. ஏய் என்ன இப்போ மாமான்னு கூப்பிடுவேன்? உனக்கு தான் கூப்பிட்டா பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் கூப்பிட சொல்கிற? இங்கே பாரு, எதுக்கு என்ன தேடுனா? நீ எதுக்கு என்ன தேடுன? விட்டது சனியன்னு சொல்லி விட வேண்டியது தானே, எதுக்கு தேடுன என்ன? உனக்கு நான் இருக்கிறது பாரம் தானே, அப்படி தானே நினைக்கிறேன். நான் ஆசையாக கிட்ட வந்தாலே எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என் பழைய டைம் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம், நீ கிடையாது, நீ அந்த டைம் மாமாவே கிடையாது, நீ யாரோ, நீ போ. ஏ குட்டச்சி, நீ ஒன்றும் கூப்பிட வேணாம் என்ன குட்டச்சின்னு சொல்லி, சரியா? ஏ குட்டச்சி, இங்கே பாரு, என்ன அப்படிதான் கூப்பிடுவேன், குட்டச்சி. இங்கே பாரு, அவ்வளோதான். ஏ குட்டச்சி, நான் அப்படியே தாண்டி இருக்கேன், தெரில. ஆனால் உன் மேலே கோபம், இப்போ கூட கோபமாக தான் இருக்கேன். இழுத்து ஒன்று அப்படியே அடிக்கணும் போல இருக்கா? அடிப்பியா? அடி, பரவாயில்ல. அதான் அன்னைக்கு அரைஞ்ச, இன்னைக்கும் அரைஞ்சல, அடி. அரைஞ்சிருவேண்டி. அடி, அடிக்க தானே வந்த, அடி. மாமா நீ தானே அடிக்க சொன்ன, அதான் அடித்தேன். பரவாயில்லடி, நல்லா தான் இருக்கு லிப்ஸு. மாமா என்ன சைலண்ட் ஆகிட்ட? என்ன பண்ண? என்ன பண்ண? ஏய் இப்போ எதுக்கு பொத்துற? கையெடு, விடு. எதுக்குடா பண்ணுற இப்படி? பண்ணாத, உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல. யார்டி சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? ஐயோ, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதுவும் மார்னிங் நான் தூங்கிட்டேன்னு நினச்சி
நீ வெறும் ஒரு சிங்கிள் டவல் கட்டிட்டு வருவ பாரு, பா அந்த தாலியும் டவலுக்கும் அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே அந்த டவலை உருவிட்டு உன்னை பெட்டில் போட்டு மேலே பாஞ்சு எல்லாம் பண்ணிடலாம் போல இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிட்டு அந்த அரை கண்ணில் உன்னை சைட் அடிப்பேன் பாரு. அப்போ நான் எவ்வளோ பாவம் சொல்லு. ஏய் மாமா, மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறா? நைட்டு யாருமே இல்லை, எப்படினாலும் பேசலாம். இல்லை இல்லை, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். இப்படிலாம் பேசி என் மைண்டை மாற்ற பார்க்குறேன், அப்படி தானே? இல்லையே, நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். சரி, எதுக்கு மறைச்சேன் உங்கள் அக்கா விஷயத்த? மாமா எனக்கு எல்லாமே தெரியும்டி. சாரி மாமா, உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லை. அக்காவை பார்க்க பாவமாக இருந்துச்சு மாமா. அப்புறம் நீ வேற என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது வேற எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு மாமா. ஏன்னா உன் கண்ணுக்கு நான் எப்பயுமே சின்ன பிள்ளை தானே. ஆனால் மாமா, குட்டச்சி, ஐ லவ் யூ டி. மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் டி. ஐ லவ் யூ டூ மாமா, ஐ லவ் யூ டூ. சாரி சாரி மாமா. எதுக்கடி அழுகுறேன்? நான் தான் சாரி கேட்கணும். சாரி. சரி ஓகே, எல்லாத்தையும் மறந்துடலாம், நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாமா? நியூவாவா? அதான்டி நியூவா லைஃப். நிஜமாவா? நிஜமாவே புதுசாக ஆரம்பிக்கலாமா? ஆமாம், புதுசாக தான் ஆரம்பிக்க போகிறோம். கையது எல்லாம் வீட்டுக்கு போகலாமா? ஃபஸ்ட் நைட்டே நடக்கலடி நமக்கு. போகலாமா? மாமா போ, நீ என் கூட 1 மாதம் பேசல, உனக்கு எதுவும் கிடையாது. ஐயோ அப்பெல்லாம் கிடையாது. உன் மாமாவை எங்கே வைக்க போறியாடி? நீ போ, நீ கெட. 1 மாதம் பேசாமல் எவ்வளோ எவ்வளோ அலட்டிக்கிட்ட. போ, உனக்கு எதுவுமே கிடையாது குட்டச்சி. போ, உனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ இப்படியே விட்டுட்டு போ. அதான் அவ்வளோ கோவம்னு சொன்னல, நீ பேசணுன்னே நானும் இறங்கி வந்து மாமா மாமா அப்படின்னு வந்துட்டு பேசணுமா? போடா. அப்போ எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். உனக்கு எதுவுமே கிடைக்காது. போ, 1 மாதம் கழிச்சு வா. என்னால் அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுடி. டெய்லி உன்னை அரைகுறையாக பார்த்து எங்கெங்கே பார்த்தானோ கேடி எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பான். இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கணும்னு தோணுது, தூக்குறேன். விடுடா, இறக்கி விடுறா. இங்கே பாரு, உன் மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன், போயிடு. எனக்கு மூடாக இருக்குடி, நீ பேசாத என்ன. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் சம்பவம் பண்ணிடுவேன் போல. செல்லம், பேசாமல் இங்கே ஏதாவது ஒரு புதருக்குள்ளே வச்சு பண்ணலாமா? பொறுக்கி அம்மா, ஆனால் நீ கெட்ட பையன்டா, உன்னெல்லாம் நம்பவே கூடாது. தயவு செஞ்சு இங்கே எதுவும் பண்ணிடாத, வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாம். அப்படியா? வீட்டுக்கு போனோடனே பார்த்துக்கலாம்ல, கிடைக்கும்ல. தந்து தொலைகிற என்ன பண்ணுறது அப்படின்னு மூஞ்ச வச்சு ஏமாத்திடுற, அப்படி தானே? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ மாமா. சரி ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் எனக்கு வந்து இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இது வேறு புது ட்ரை. ஸோ இந்த மாமா எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதே வைப்பில் வந்து நம்ம நிறையா 1 ஷாட் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ. பைடா.